மேம், சாணத்தில் நான் விநாயகர் பார்த்துருக்கேன். ஆனால் சாணத்தை வச்சு விநாயகர் செஞ்சுருக்கீங்க. எல்லா டைமும் இதை நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி இந்த ஐடியா தோன்றுச்சு? இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ ஆதம்பாக்கம்ல ஒரு கவு ஷெல்டர் வச்சுருக்கேன். 100க்கு மேற்பட்ட மாடுகள் ஆஃப் 20 டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் இருக்குது. இந்த ப்ரீட்ஸில் நிறைய ப்ரீட்ஸ் அழிஞ்சிட்டு வருது. பிகாஸ் நான் மில்கிங் இன் நேச்சர். அவளால் பால் கறக்கிற இயல்பு கிடையாது. அதனால அப்போ அந்த சாணத்தை வச்சு தான் நம்ம ஒரு வருவாய் கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு 50 ப்ராடக்ட் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். அது இயற்கை உரங்களாக இருக்கட்டும், அப்புறம் பூஜை பொருட்கள், தூப் ஸ்டிக்ஸ், கம்சாம்பிராணி, பஞ்சகவ்ய விளக்கு, விபூதி, அந்த மாதிரி பொருட்களாக இருக்கட்டும். அப்புறம் காலையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்பொடியிலேருந்து நைட் யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ காயில் வரைக்கும் ஃபேஸ் பேக், பாத் பவுடர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி விநாயகர் பண்ணுற ஐடியா எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா போன கணேஷ் சதுர்த்திக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் கணேஷா, பேப்பர் மேஷ்லலாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வந்தபோது நாங்கள் ஈகோ ஃப்ரெண்ட்லி கணேஷான்னு சொல்லிட்டு விநாயகரை சாணத்தில் பண்ணோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இந்த கணேஷ் சதுர்த்திக்கும் நாட்டு மாடு சாணத்தில் விநாயகரும் அதோட ஒரு விதையும் தரும். ஸோ அதை நீங்கள் இமர்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு செடி வளரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த கணேஷ் சதுர்த்திக்காக இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். மற்ற நேரத்துலையும் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் கொடுக்குறோம். நவராத்திரி டைம்லலாம் ஒரு சின்ன ஒரு 100 rupeesக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னா இதெல்லாம் ஒரு காம்போவாக பண்ணி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாகவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வி வாண்ட் எவ்ரிபடி டு யூஸ் cow dung products so that these cows can be sustainable even if they are non-milking. That's the whole idea, madam. Thank you so much, ma'am. எங்களோட ஃபவுண்டேஷன் நித்தியம் ஃபவுண்டேஷன் இயற்கை விவசாயிகளுக்காகவும் இந்த மாதிரி இயற்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் ஐடியா பண்ணாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை என்னோட யூடியூப்ல ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்களும் உங்களுக்கு வழி வந்துக்கிறோம். தேங்க்யூ. Thank you.